ஏன் நானா அடிச்சேன்? நான் அடிச்சேனா? நான் எப்பங்க அடிச்சேன்? அறியாத வயசுல புரியாத வயசுல குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அந்த நேரம் எங்க அப்பாவுக்கு புறையேறிடுச்சு. அப்ப என் தாய் மாமே அப்பா தள்ள போய் 4 அடி எடுறான். நானும் போய் டம்மு டம்மு டம்னு அடிச்சேன். உடனே நுர தள்ளி நாக்கு தள்ள செத்துட்டாரு. அப்ப எங்க அம்மா அட பாவி உங்க கையால அப்பாவை அடிச்சு கொண்டேடா, இனிமேல் எதுக்காகவும் யாருக்காகவும் யாரையும் அடிக்க கூடாதான்னு என் சத்தியம் வாங்கிருச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா போட்டாவை மாட்டுறதுக்கு ஆணி கூட அடிக்கலங்க, கம்ம போட்டு தாங்க விட்டுனேன். ரம் அடிச்சதுல தம் அடிச்சதுல, கிளாஸ்ல கட்ட அடிச்சதுல, எக்ஸாம்ல பிட் அடிச்சதுல, கிரிக்கெட்ல பால் அடிச்சதுல, ஃபுட்பால்ல கோல் அடிச்சதுல, கடிக்க வந்த நாயை கல்லால் அடிச்சதுல, கடிச்ச கொசுவை கையால் அடிச்சதுல, பக்தியோட பட்டை அடிச்சதுல, கோயில போய் மொட்டை அடிச்சதுல, தண்ணியில நீச்சல் அடிச்சதுல, தியேட்டர்ல விசில் அடிச்சதுல, சைக்கிள்ல காத்து அடிச்சதுல, கேரம் போர்டுல காய் அடிச்சதுல, வண்டியில ஆரம் அடிச்சதுல, வீட்டுக்கு வெள்ளை அடிச்சதுல, தலைக்கு டை அடிச்சதுல, ஆத்துல டைவ் அடிச்சதுல, கண்ணை அடிச்சதுல, கவட்டை அடிச்சதுல, இவன் வாயில அடிச்சதுல, வவுத்துல அடிச்சதுல, தப்பு அடிச்சதுல, தவுள் அடிச்சதுல, கொட்டை அடிச்சதுல, கோழி அடிச்சதுல, பந்து அடிச்சதுல, லந்து அடிச்சதுல, பர்ஸ் அடிச்சதுல, பல்ட்டி அடிச்சதுல. இவ்வளவு ஏன் வாயாங்க என்னையா? காதை குடிங்க கூட அடிச்சது. அருகு முடிச்சோம். என்ன சொல்றான் பாரு. எதுவுமே அடிக்காத நானு அம்மாவுடைய சத்தியத்தை மீறி அடிச்சது ஒன்னே ஒண்ணுதாங்க. சுஜி குட்டியை சைட் அடிச்சது மட்டும்தான்.